பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறப்பதற்கு வருகை தந்த பிரதமர் மோடிக்கு பாஜகவினர் 22 கிலோமீட்டருக்கு பாஜக கொடி தோரணங்கள் அமைத்து உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். ராமேஸ்வரம் அருகே பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறக்க இலங்கையில் இருந்து இந்திய விமானப்படை ஹெலிகாப்டரில் மண்டபத்தில் வந்து இறங்கினார் பிரதமர் மோடி. பிரதமரின் பாதுகாப்புக்காக மேலும் 3 ஹெலிகாப்டர்கள் இலங்கையில் இருந்து புறப்பட்டு வரிசையாக வந்தன. ஆசிரியர் தகுதி தேர்வு நிலைப்பாட்டில் தமிழக அரசு இரட்டை வேடம் போடுகிறது என்று சிறுபான்மையினர் பள்ளி நிர்வாகிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது அகில இந்திய மாநாடு நிறைவு நாளில் 6வது தேசிய பொதுச் செயலாளராக கேரளாவைச் சேர்ந்த MA பேபி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வெளியிட்டுள்ளார். தமிழக மக்களுக்காக பணி செய்ய வந்த பிரதமரை அவமதிக்கும்படி முதலமைச்சர் ஸ்டாலின் நடந்து கொண்டுள்ளார் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி 11 ஆண்டுகளில் 4 முறை ராமேஸ்வரம் வந்துள்ளார். 8300 கோடி ரூபாயில் திட்டப் பணிகளை அறிவித்துள்ளார். ராம நவமி நாட்களில் விரதத்தில் இருந்து வருகிறார். 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய ரயில் பாலத்தை திறந்து வைத்துள்ளார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் முதல்வர் கலந்து கொள்ளவில்லை. அதற்காக அவர் கூறிய காரணம் ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதமரை வரவேற்க வேண்டியது நம்முடைய பிரதிநிதியாக உள்ள முதலமைச்சரின் தலையாய கடமை. ஆனால் முதல்வர் வெயில் கொடுமையால் ஊட்டிக்கு சென்று விட்டார். பாஜக இதை வன்மையாக கண்டிக்கிறது என்றும், தமிழக மக்களுக்காக பணி செய்ய வந்த பிரதமரை முதல்வர் அவமதிக்கும்படி நடந்து கொண்டுள்ளார். அதற்கு முதல்வர் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். முதலமைச்சர் ஊட்டியில் அமர்ந்து கொண்டு தொகுதி மறுசீரமைப்பை குறித்து பேச வேண்டும் என கூறி வருகிறார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து முதலமைச்சர் தவறாக பேசி வருகிறார். இதை ஒரு காரணமாக வைத்து ஊட்டியில் ஒளிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஆங்கிலத்தில் தான் கையெழுத்திடுகிறார்கள். மருத்துவ படிப்பு ஏன் தமிழில் கொடுக்கவில்லை என பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி பிரதமர் பேசியுள்ளார் என்றும், ராமேஸ்வரத்தில் நடந்தது அரசு நிகழ்வு என்பதால் நான் மேடைக்கு பின்புறம் இருந்தேன். கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தேன். அரசு நிகழ்ச்சிகளில் நான் மேடை ஏற முடியாது. அதனால்தான் மக்கள் பிரதிநிதியாக மத்திய அமைச்சர் எல் முருகன், MLA நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டனர். பிரதமர் திறந்து வைத்த பாலத்தில் ரயில் சென்றது. ஆனால் அதில் பழுது ஏற்பட்டதாக செய்தி வருகிறது. அது உண்மையாகவே நடந்ததா, இல்லை செய்தி தவறாக வந்துள்ளதா என்பது தெரியவில்லை. இந்திரா காந்தியை திட்டியவர்தான் கருணாநிதி. பின்னர் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என கூறினார். இவர்கள்தான் நீட் தேர்வு ரத்து செய்யும் ரகசியம் உள்ளதாக கூறி ஆட்சிக்கு வந்தார்கள். 4 ஆண்டுகளாக அந்த ரகசியம் எங்கே உள்ளது, என்ன ரகசியம் என தெரிவிக்கவில்லை. நீட் தேர்வு குறித்து சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி ஜனாதிபதியிடம் அனுப்பிய போது அது திருப்பி அனுப்பப்பட்டது. ஒப்பு இல்லாத காரணத்தை முன்வைத்து அடுத்தவர் கூட்டணி குறித்து பேசுவது முதலமைச்சர் வேலையில்லாமல் உள்ளார் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. நான் ஏற்கனவே பல முறை கூறிவிட்டேன், தலைவர் போட்டியில் நான் இல்லை. தலைவராக இருந்தபோது என்ன பணிகளை செய்தேனோ அதே பணியை தொண்டனாக இருக்கும் போதும் தொடர்வேன் என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி என்பது வேதனை அளிக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளரை பாஜக டெல்லிக்கு கூப்பிடுகிறது. அடுத்து பொதுச் செயலாளராக வேண்டும் என நினைப்பவரையும் கூப்பிடுகின்றனர். இண்டி கூட்டணிக்கு தமிழகத்தில் திமுக தலைமை தாங்குகிறது. அதில் காங்கிரஸ் தொடரும். 2026 தேர்தலில் அமோக வெற்றி பெறும். மக்கள் தொகை அடிப்படையில் MP தொகுதிகள் மறுவரையறை செய்தால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு பாதிப்பு வரும். முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியது போல 25 ஆண்டுகளுக்கு இதே நிலைதான் நீடிக்க வேண்டும். மத்திய பாஜக அரசு தமிழகத்திற்கு நிதியை குறைவாகவே கொடுக்கிறது. அவர்களுக்கு சாதகமான மாநிலங்களுக்கு நிதி அதிகமாக கொடுக்கின்றனர். நமக்கு கல்வி நிதி கொடுக்கவில்லை. 3வது மொழியை கற்பித்தால்தான் நிதி கொடுப்போம் என்கின்றனர். மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது. தமிழக மீனவர் பிரச்சனையில் இலங்கை மீனவர்களுடன் ஒப்பந்தம் கொண்டு வர ஆக்கப்பூர்வமான தீர்வை பிரதமர் ஏற்பாடு செய்ய வேண்டும். இது குறித்து அவர் வலியுறுத்தினாரா என்பது தெரியவில்லை என்றும், மத்திய அரசு வகுப்பு வாரிய சட்டத்தில் சீர்திருத்தம் கொண்டு வந்திருப்பதாக சிலர் கூறலாம். அது சீர்திருத்தம் இல்லை, சிதைத்துள்ளனர். மதத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட நன்கொடையை எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று அவர்கள்தான் முடிவெடுப்பர். மற்ற மதத்தினரை அந்த ட்ரஸ்டிக்குள் கொண்டு போய் சேர்ப்பது அந்த மக்களை சிறுமைப்படுத்துவதாகும் என்றும் கார்த்திக் சிதம்பரம் பேசியுள்ளார்.
மகாராஷ்டிரா மாநிலத்தில் மசூதியில் பாறைகளை தகர்க்க பயன்படுத்தும் ஜெலட்டின் குச்சிகளை வெடிக்க வைத்த வழக்கில் கைதான இருவர் மீதும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் பீட் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் கடந்த 30ஆம் தேதி இரவு 2:30 மணி அளவில் நடைபெற்ற இந்த சம்பவத்தால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. மசூதியின் உள்பகுதியில் மட்டும் லேசான சேதம் ஏற்பட்டது. வக்ஃப் திருத்த சட்டத்தை முழுமையாக திரும்பப் பெறும் வரையில் அனைத்து மத சமூக அமைப்புகளுடன் இணைந்து நாடு தழுவிய போராட்டத்தை நடத்துவோம் என்று அகில இந்திய முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் தெரிவித்துள்ளது. வக்ஃப் திருத்த சட்டத்தை தொடர்ந்து இந்து கோவில்கள் மற்றும் கிறிஸ்தவ, ஜெயின், பௌத்தம் என பிற மதத்தினருக்கு சொந்தமான நிலங்களை பாஜக குறிவைப்பதாக சிவசேனை உத்தவ் பிரிவு தலைவர் உத்தவ் தாக்கரே குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவின் புதிய தேசிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னதாக உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், கர்நாடகம் உள்ளிட்ட பல முக்கிய மாநிலங்களில் கட்சி தலைவர்களை இறுதி செய்ய பாஜக தலைமை தீவிரம் காட்டி வருவதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.